வணக்கம் அன்பர்களே. தானியங்கி வாகன தொழிற்சாலைக்கு படிப்பறிவில்லாதவனையும் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்றவனையும் கூட்டிச் சென்றபோது இருவரின் விசாரமும் அவரவர் அறிவிற்கு ஏற்றாற்போல் இருக்கும். இப்படியே உண்மை கடவுளை பற்றிய விசாரணையும் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் போன்றோரின் ஆன்ம அறிவிற்கு ஏற்ப மாறுபடும். அதாவது ஒரு ஆட்டோமேட்டட் கார் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே பியூர்லி எல்லாமே ஆட்டோமேட்டட் ஸ்டார்ட் டு எண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரிக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் எதுவுமே இல்லாத ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறோம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதை பற்றின பியூர்லி நாலேஜ் உள்ளவர். ஆட்டோமேட்டட் அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அது ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றின நாலேஜ் அவருக்கு கொஞ்சம் படிப்பறிவு இருக்கவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுடைய இருவரையும் கூட்டிட்டு போய் அந்த காட்சிப்படுத்தும் போது அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய இருவருக்கும் அவங்களுடைய அறிவு சார்ந்து அவங்களுடைய சிந்தனைகளும் விசாரமும் மாறுபடும். விசாரம்னா அதை பற்றின சிந்திக்கக்கூடிய இது எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, அதை பற்றின இது எப்படி நடக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் புரிதல் இது வேறுபடுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் ஆன்மாக்கள் மூணு வகையாக பிரிக்கிறாங்க. சகலர்னும், பிரளயாகலர்னும், விஞ்ஞான கலர்னும் பிரிக்கிறாங்க. சகலருக்கு 3 மலமும், ஆணவம், கண்மம், மாயை. பிரளயா கலருக்கு கண்மம், ஆணவம் மட்டும். விஞ்ஞான கலருக்கு ஆணவம் மட்டும். இதுலேயும் கொஞ்சம் பேதம் இருக்குது. சகலரில் 3ம், பிரளயா கலரில் 3, விஞ்ஞான கலரில் 4, மொத்தம் 10 வகையாக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் சித்தாந்தத்தில் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நம்ம 3 இது வச்சுக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை கடவுளை பார்த்தீங்கன்னா இதில் மூவரில் சிந்திக்கக்கூடிய அவங்களுடைய விசாரணை பார்த்தீங்கன்னா வேறுபடும். சாதாரண மாயை கட்டுண்டு உள்ளவர் சகலர் பார்த்தீங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை மூணுமே அவரை பற்றி இருக்க அந்த சகலர் அப்படின்ற நிலையில் உள்ள ஆன்மாக்களை இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த இயற்கை உண்மை என்னும் அந்த உண்மை கடவுள் விளக்கமாகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆகாது. ஒரே ரீசன் என்னன்னா மாயை. ஏன்னா இயற்கை உண்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா வகை மாயைகளும் கடந்த நிலையில் இருக்கக்கூடியதுதான் இயற்கை உண்மை என்னும் அந்த இயற்கை விளக்கமாகிய அந்த பேராற்றல், அனாதி பேராற்றல். இந்த மாதிரி சில வார்த்தைகள் தான் நமக்கு கரெக்டான அந்த இடத்த அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு. ஏன்னா இதெல்லாம் சுத்த சன்மார்க்க ஞானிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவருட்பாவில் ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அருட்பெரும் ஜோதி அப்படின்றத சொல்றதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் சில இடத்துங்களில் அவர் பயன்படுத்துறாரு வள்ளலார் அவர்கள். அதாவது அந்த முன்னாடி அந்த கார் தொழிற்சாலைக்கான உதாரணம், இந்த படிப்பறிவு இல்லாதவர் கூட்டிட்டு போய் காமிச்சோன்னா அவருடைய பார்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஓகே இதில் இப்படி நடக்குதா, எப்படி போகுது அவர் ஒரு மாதிரி பிரமித்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இதெல்லாம் நடந்து இது நல்லா இருக்குங்க, இது அப்படி இருங்க அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இப்போ அதில் அறிவு சார்ந்த விஷயங்கள் அதை தெரிஞ்சிருந்தவர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இது பண்ணுறாரு. அதை சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேக்ட்ரி விசிட்டுக்காகவே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஆப்டாக இருக்கும். ஃபேக்ட்ரி விசிட், அந்த ஆட்டோமேட்டிக் கார் ஃபேக்ட்ரி விசிட்டுக்காகவே 2 பேர் போகிறாங்க. ஒன்று அதை பற்றின நாலேஜ் அதிகம் இல்லாதவர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது பியூர்லி ஆட்டோமேட்டடு அதெல்லாம் தெரிஞ்சவர், எல்லாமே இருந்தவர். ஸோ அங்கே ஒருத்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கைடு சுற்றி காமிக்கிறாரு, அதை பற்றின எல்லாம் சொல்கிறாருன்னா, சுற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் படிப்பறிவு இல்லாதவர், அதை சார்ந்த விஷயங்கள் அறிவு இல்லாதவர் கேட்கக்கூடிய கேள்விகளும் வித்தியாசமாக இருக்கும். இவர் அதை பற்றின தெரிஞ்சவர் கேட்கக்கூடிய கேள்விகளும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இவருக்கு இதை பற்றின நாலேஜ் கிடையாதுன்றதுனால அவர் ஒரு விதமாக கேட்பார். ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் அவர் கேட்பார். ஏன்னா டெக்னிக்கலாக அவருக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குது ஏதுன்றது தெரியாது. சப்போஸ் அது எனக்கு ரொம்ப தெரில, பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு விதமான எப்படி சொல்கிறது, ஹைட்ராலிக் மூமெண்ட்ஸு, சென்சர்ஸு, ப்ரோக்ராமிங்கு, லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸு சில விஷயம்லாம் நிறைய இருக்குது. டெக்னிக்கலான வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு இவர் கேள்வி கேட்குறாரு. படித்தவர், படிக்காதவருக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. அவரு என்ன இருக்கோ அதை பற்றி தான் கேட்குறாரு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் 3 வகை ஆன்மாக்களில் சகலர் நிலையில் இருக்கக்கூடியவங்க மாயை தொடர்புடையவங்க. அவங்களுக்கு என்ன இது கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் அவங்களால அணுக முடியும், அதுதான் அவங்களால தெரிஞ்சுக்கவும் முடியும்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாயை தொடர்பு இருக்கிறதுனால, உலகியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால, அவங்களுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட தெய்வங்கள், இந்த மாரி சில தேவதைகள், இந்த மாரி சில விஷயங்கள்ல தான் அவங்களுக்கு வந்து நாலெட்ஜ் போகுமே கண்டி, அறிவு போகும். அந்த மாரி விசாரணை போகுமே கண்டி, வேறாஸ் இந்த கன்மத்தையும், மாயையும் விட்டொழித்த விஞ்ஞான கலர் நிலையில இருக்கக்கூடிய, உயரிய நிலையில இருக்கக்கூடியவங்க வந்து, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப எப்படி சொல்றது? பிரம்மத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பரபிரம்மம், பராபரம், அதுக்கும் மேல வந்து இருக்கக்கூடிய இயற்கை உண்மை, அந்த கடவுள பத்தி சிந்திக்கிறது, இந்த பிரபஞ்ச இயக்கம், இது மாரி விஷயங்கள வந்து சிந்திக்கக்கூடியதான் வந்து அந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க. அதான் எதுன்னா, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன். இதனால வந்து இந்த 3 ஆன்மாக்கள் இடையே இருக்கக்கூடிய அந்த விசாரம் வந்து, அவங்க அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றார் போல மாறுபடும். ஏன்னா, ஆன்மான்றது அறிவுள்ள ஒரு பொருள் பிரபஞ்சத்துல. நன்றி.